ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷனில் நாங்கள் பார்க்க போகிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற இந்த சீரிஸ் வீடியோவில் ப்ரொசஸ் ஷெடியூலிங் அப்படின்ற இந்த ப்ரொசஸ் ஷெடியூலிங்ன்றது எவ்வளவு தூரம் நாங்கள் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கு மட்டும் மாதிரி பார்த்துட்டு வர போகிறோம். ப்ரொசஸ் ஷெடியூலிங் அப்படின்றது ஜென்ரலாக நாங்கள் திங்க் பண்ணிக்க ஒரு நாங்களே டே டு டே லைஃப்பில் மார்னிங் டு ஈவினிங் வந்து நிறைய ஷெடியூல் வந்து வச்சிருப்போம். அப்போ மார்னிங்னு சொன்னோன்னா மார்னிங் எங்களுக்கு ஸ்கூலுக்கு போக வேணும், அதுக்காக ஷெடியூல் பண்ணிக்கொள்வோம். பிறகு பிரைவேட் கிளாஸஸ் இருந்தால் பிரைவேட் கிளாஸஸ் நாங்கள் அட்டென்ட் பண்ண வேணும், அதுக்கான ஒரு ஷெடியூல் ஒன்று இருக்கும். பிறகு ஈவினிங் வந்து நாங்கள் கிரவுண்டுக்கு போகணும், ஏதோ ஒரு பிளே கிரவுண்ட் ஏதோ சம்திங் ஏதோ கிரவுண்ட் ஒன்றுக்கு போகணும். ஓகே, நைட் வந்தோடனே படிக்க வேணும். ஓகே, அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும், எங்கட சில சில ஒர்க்ஸ் இருந்தால் ஸ்டடீஸ் சம்மந்தமான ஏதாவது வேலை இருந்தால் ஹோம் ஒர்க்ஸோ சம்திங் நாங்கள் அதை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஸ்லீப்பிங் டைம்னு சொல்லி ஒரு டைமுக்கு நாங்கள் அலோகேட் பண்ணி வச்சிருக்கோம். இவ்வளவு ஷெடியூலிங். இப்போ திடீரென்று உங்களுக்கு என்ன செய்யறோம், ஸ்கூலால ட்ரிப் கூட்டி கொண்டு போயிடும் வைங்க. அந்த ட்ரிப் கூட்டி கொண்டு போயிடும் சொல்லிட்டு உங்களுக்கு மெயினான விஷயம் இந்த ஷெடியூல் வந்து பாதிக்கப்பட போகுது. மார்னிங் எழும்புறதுல இருந்து ஸ்கூலுக்கு போறது, கிரவுண்டுக்கு போறது, நைட் வர்றது, படிக்கிறது, ஸ்லீப் பண்றது, இவ்வளவு ஷெடியூலையும் நீங்க சேஞ்ச் பண்ணித்தான் நீங்க என்ன செய்வீங்க, ட்ரிப்புக்கு போவீங்க. அப்ப அப்படியான நேரங்கள்ல என்ன யோசிப்பீங்களா, ஓகே இதுதான் ஷெடியூல்னு சொல்லி நீங்க பிக்ஸ்டா இருந்தீங்களா உங்களோட வேலை நடக்கும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ, ஓகே 2 டேஸ்க்கு எனக்கு ட்ரிப் தான் ஷெடியூல், அப்ப அந்த ஷெடியூலை மாத்திட்டு இந்த ஷெடியூலுக்கு வா. ட்ரிப் முடிஞ்சோடனே பழையபடியும் கூட பேக் டு நார்மல் ஜோனுக்கு வந்துடுவீங்க. இப்படி நீங்களே ஒரு லைஃப்ல ஷெடியூல்லான் இருப்பீங்க. ஒவ்வொரு ஷெடியூல் இதே மாதிரி தான் நீங்க ஒர்க் போனீங்கன்னா மார்னிங் கிளம்புறது, வேலைக்கு போறது, நைட் வர்றது, திரும்ப அடுத்த நாள் ஒர்க் போறதுன்ற ஒரு ஷெடியூல் இருக்கு. லைஃப் ஃபுல்லாவே அப்படிதான் ஒரு ஷெடியூல்லாம் போய் கொண்டிருக்கும். இப்படி எங்கட லைஃப் அப்படி ஷெடியூலா போதோ அதே மாதிரி எங்கட கம்ப்யூட்டர் சிபியூக்கும் ஒரு ஷெடியூலிங் பண்றது கட்டாயம். இப்ப சிபியூ ஆன் பண்ணிட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு மூவி ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு வைங்க. ஒரு மூவி பார்த்து கொண்டிருக்கிறீங்க, திடீரென்று ஒரு சாங் கொண்டு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க, திடீரென்று ஒரு கூகுள் குரோம்ன்றது ஓன் பண்றீங்க. அப்ப இப்படி நீங்க நிறைய ப்ரொசஸ் செய்ய செய்ய எந்த ப்ரொசஸுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்க வேணும் என்ற பிரச்சனை வேறு. உதாரணத்துக்கு நீங்க நார்மலா வந்து ஒரு மொபைல் போன்ல சோங் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கீங்க, கோல் வருது. கோல் வருதுன்னு சொன்னால் சோங் கேட்கறது ஒரு ப்ரொசஸ், கோல் கதைக்கிறது ஒரு ப்ரொசஸ், ரெண்டு ப்ரொசஸும் ஒன்றோடி ஒன்று இன்டரப்ட் ஆகுது. உடனே கோல் தான் உங்களுக்கு முதலாவதா வந்து நிற்கும். இந்த ப்ரியோரிட்டி என்று சொல்லி ஒன்று இருக்கும் தானே, முன்னுரிமை. அப்ப கோல் தான் உங்களுக்கு வரும். உங்க கோலை நீங்க ஆன்சர் பண்ணி கழிச்சு அப்புறம் நீங்க கேம் விளையாடுவீங்க. இப்படி வந்து ப்ரொசஸ்கள் ஒன்றோடி ஒன்று மாறி மாறி வந்து கொண்டிருக்கு. அதை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தினால்தான் உங்களோட கம்ப்யூட்டர் வந்து மல்டி டாஸ்கிங் அப்படின்றது ஒழுங்கா செய்யும். மல்டி டாஸ்கிங் அப்படி என்றா ஒரு நேரத்துல நிறைய வேலை செய்ய வரும். எங்களோட கம்ப்யூட்டர் அப்படித்தான் வேலை செய்யுது, எங்களோட போனுகள் கம்ப்யூட்டர் எல்லாம் ஒரு நேரத்துல நிறைய வேலை செய்யுது, மல்டி டாஸ்கிங் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல நாங்கள் இனி ப்ரொசஸ் ஷெடியூலிங் என்னன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சிபியு தனக்காக வழங்கப்பட்ட ப்ரொசஸ் எல்லாத்தையும் சரியான முறையில ஒழுங்குபடுத்துறது தான் ப்ரொசஸ் ஷெடியூலிங் என்று சொல்லிக்கொள்ளும். ஸோ குறித்த ஒரு சிபியு ஆனது ஒன்றிற்கு மேற்பட்ட செயல்முறைகளை ஒழுங்குபடுத்தி கையாள்கின்ற நுட்பமானது ப்ரொசஸ் ஷெடியூலிங் எனப்படும். ப்ரொசஸ் ஷெடியூலிங் இஸ் a technique or mechanism which is used to utilize the resources like CPU in a correct way in a computer system. அவ்வளவுதான் ப்ரொசஸ் ஷெடியூலிங். ஸோ இப்போ இந்த ப்ரொசஸ் ஷெடியூலிங் அப்படி என்று சொன்னால் ஒரு நேரத்தில் நிறைய வேலை வருது, அந்த வேலையை நீங்கள் எப்படி செய்ய போறீங்கன்ற ஒழுங்கு தான் அது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து வீட்டை மார்னிங் வந்து படிக்கணும். ஓகே, படிக்க வேணும், எஜுகேஷன் ஒரு பர்பஸ் இருக்கு, மூவி வாக் போகணுமென்ற ஒரு பர்பஸ் இருக்கு, சாங் கேட்க வேணுமென்ற ஒரு பர்பஸ் இருக்கு, கிரவுண்டுக்கு போகணுமென்ற ஒரு பர்பஸ் இருக்கு. இப்ப இந்த 4 விதமான வேலையையும் உங்களோட மைண்ட் வந்து சரியா ஒழுங்குபடுத்தும். கிரவுண்ட் தானே, ஈவினிங் போகலாம், படிக்கிறத ஏர்லி மார்னிங் படிச்சா நல்லா படிக்கலாம். அப்புறம் மூவி பாக்குறதே ஒரு ஒரு 10 மணி 11 மணி கூட பார்த்துட்டு, சாங் கேட்கறத கிரவுண்டுக்கு போறதுக்கு முதல் கேட்டு வந்து அல்லது கிரவுண்டுக்கு போட்டு வந்து பிறகு கேட்கறதுன்னு நீங்களே ஷெடியூல் பண்ணுவீங்க. இத மாதிரி எங்கட சிபியு ஒன்றுக்கும் மேற்பட்ட ப்ரோசஸை ஷெடியூல் பண்ணும். இப்படி ஷெடியூல் பண்றது எவ்வளவு தூரம் முக்கியம் என்று சொன்னால் எல்லா வேலையையும் சரியா முடிச்சிருக்க வேணும், அதே நேரம் ஒரு வேலையும் மிஸ் பண்ணவும் கூடாது. ஒரு வேலைக்காக இன்னொரு வேலையை வெயிட் பண்ண வைக்கவும் கூடாது. எங்கட மெயினான பர்பஸ் என்னன்னு சொன்னா எங்கட கம்ப்யூட்டர் வந்து லோட் ஆகாமல் வேலை செய்ய வேணும், லோடிங்ன்றதை குறைக்க வேணும். ஒரு மொபைல் போன் வாங்கிட்டு அது நல்ல ஸ்லோவா இருக்கு, லோடா இருக்குன்றது அது உங்களுக்கு பிடிக்குமோண்டா இல்ல. அப்போ ஒரு ப்ரோசஸ்ல இருந்து இன்னொரு ப்ரோசஸ் மாறுற டைமுகள் எல்லாம் வந்து சரியான விதத்துல இருக்க வேணும். லோட் ஆகுற தன்மைகள் சரியான குறைவா இருந்தா தான் உங்களுக்கு அந்த ப்ரோசஸ் ஷெடியூலிங் வந்து சக்சஸ் ஆன ப்ரோசஸ் ஷெடியூலிங்கா இருக்கணும். எப்பவுமே லோடிங்ன்றது குறைவானதா இருக்கும். அப்ப ஒவ்வொரு சிபியு வந்து ஒவ்வொரு முறையை பின்பற்றும். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் சோடான்றது வந்து என்ன ஒரு கொமனா எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்ப சோடா எப்படி உற்பத்தி செய்யறது என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும்.
ஆனா கொக்கோ கோலா அப்படி உற்பத்தி செய்யறேன்னு சொல்லி ஒருத்தருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த கம்பெனி அந்த நுட்பத்தை தான் வச்சிருக்கு, வெளியில சொல்ல. பெப்சி எப்படி செய்யறன்றதுக்கும் தெரியாது, மெரண்டா அப்படி செய்யறன்றதுக்கும் தெரியாது, போர்ட்டுலோ சோடா அப்படின்னு தெரியாது, ஃபென்டா அப்படின்னு தெரியாது. ஆனா சோடா அப்படி செய்யறன்னு எல்லாருக்கும் தெரியும். இதேதான் சிபியு கம்பெனிகள் நிறைய இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இன்டெல் எடுப்போமே. இன்டெல் சொல்லி ஒரு சிபியு இருக்கு. ஆப்பிள் கம்பெனி அவங்களோட பயோனிக் சிப் சொல்லி i3 i5 சொல்லி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. இன்டெல்லையும் i3 i5 தனித்தனி வெர்ஷன்ஸ் வந்து ஒன்று இருக்கு. தென் M1 M2 M3 ஆப்பிள் சிப்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இவே எல்லாருமே எப்படி சிபியு வந்து ஷெடியூல் பண்ண வேணும்னு எல்லாருக்கும். ஆனால் அவை என்ன நுட்பத்தை பாவிக்கணும் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அவைன்ற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நாங்கள் படிக்க போறது அப்படி என்றா கொமனா எப்படி ஒரு வேலையை செஞ்சா எங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதை விளங்கி கொள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இப்ப நீங்க ஒரு கடை வச்சுக்கிறீங்க, நீங்க ஒரு கடையின் முதலாளி. உங்கள்கிட்ட வந்து பொருள் வாங்குறதுக்கு ஒரு 4 கஸ்டமர்ஸ் வரணும். அந்த 4 கஸ்டமருக்கு நீங்க பொருளை கொடுத்தா தான் உங்களோட லாபத்தை உச்சப்படுத்தணும். ஒரு ஆளுக்கு கொடுத்து மினக்கெட்டு கொண்டு வந்து அந்த 3 பேரும் வெளியில போயினமா இருந்தா உங்களுக்கு பிசினஸ் டல் நடக்காது. 4 பேருக்கும் கொடுக்கணும்ன்றதுக்காக வேகமா கொடுத்து ஃபுட் குவாலிட்டியை குறைச்சிங்களா அது லாஸ்ட். இப்ப இந்த 4 பேரையும் நீங்க சர்வும் பண்ண வேணும். பிளஸ் 4 பேருக்கான சரியான எஃபிஷியன்சியான ஒரு சர்வீஸை கொடுக்க வேணும். இப்படியான சந்தர்ப்பங்கள்ல தான் இந்த ப்ரொசஸ் ஷெடியூலிங்ன்றது எங்களுக்கு எவ்வளவு தூரம் முக்கியம் என்ற விஷயத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ரொசஸ் ஷெடியூலிங் அப்படி என்ற என்ன, அது எவ்வளவு தூரம் எங்களுக்கு முக்கியம் என்று பார்க்கறதுக்கு முதல் ஒரு சிபியூவையும் ஒரு நோவலான ஒரு ஷாப்பையும் உதாரணமா வச்சுக்கொண்டு நான் விளங்கப்படுத்தும். ப்ரொசஸை ஒழுங்குபடுத்துறதுக்காக எங்களுக்கு ஒரு 5 விதமான முறைகள் இருக்கு. உண்மையில 5 நிறைய முறை இருக்கு. நான் 5 விதமான முறை விளங்கப்படுத்தும். முதலாவது முறையை நாங்க சொல்றது எப்படி என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஒரு கடை ஒன்று இருக்கு. அந்த கடையில 4 கஸ்டமர்ஸ் வந்து நிக்கிறோம். 4 கஸ்டமர்ஸுக்கும் நீங்க சர்வீஸ் கொடுக்கணும்னு சொன்னால் இதை நாங்க சொல்றது ஃபர்ஸ்ட் கம் எஃப்ஐஆர்எஸ்டி ஃபர்ஸ்ட் சர்வ். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னா முதலாவது வந்த கஸ்டமருக்கு தான் முதலாவது சர்வீஸ். இப்ப 4 பேர் வந்தாலும் அந்த 4 பேர்லயும் ஒரு கியூ ஒன்றை வச்சு ஓகே நீங்க முதலாவது வந்தீங்க உங்களுக்கு போடுறோம், அடுத்தவருக்கு அடுத்தது. இதுதான் எல்லா இடம் நாங்க பாவிக்கிறோம். இவன் ஏடிஎம் மிஷினுக்கு போனாலும் லைன்ல ரெண்டு தான் எடுக்கிறோம், பேங்க் போனாலும் லைன்ல ரெண்டு தான் எடுக்கிறோம், இன்சூரன்ஸ் போனாலும் லைன்ல ரெண்டு தான் பே பண்றோம். எஃப்சிஎஃப்எஸ் யார் முதலாவது அவரினமோ அவைக்கு தான் முதலாவது சர்வீஸ். இதுதான் நாங்க எங்க போனாலுமே பாவிச்சு கொள்ற ஒரு மெத்தட் எஃப்சிஎஃப்எஸ். எஸ்ஜேஎஃப் ஒரு மெத்தட் இருக்கு. எஸ்ஜேஎஃப்க்கு நாங்க சொல்றது அப்படின்னு சொன்னா ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். எஸ்ஜேஎஃப் அப்படின்ற என்னன்னு சொன்னால் இருக்கிறதுலே சின்னால தான் முதலாவது செய்யுது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடை வச்சுக்கிறீங்களோ அந்த கடையில ஒரு 10 பொருள் வாங்குறதுக்கு ஒரு கஸ்டமர் லிஸ்டோட வந்து நிக்கிறார். இன்னொரு கஸ்டமர் ஒரே ஒரு பொருள் வாங்க நிக்கிறார். அப்ப இந்த நேரத்துல நீங்க 10 பொருள் எடுத்து கொண்டு வந்தீங்கன்ற அவருக்கு டைம் டிலே ஆகும். அந்த ஒரு பொருள் வாங்க வந்தவர் போயிடுவார். இப்படியான நேரங்களில் நீங்க எஃபிஷியன்ட் ஆகிறதுக்காக அந்த ஒரு பொருள் வாங்க வந்தவருக்கு பொருளை கொடுத்துட்டு பிறகு நீங்க மற்றவருக்கு ஆறுதலா கொடுக்கலாம். இப்படியான மெத்தட் தான் எஸ்ஜிஎஃப் சொல்லுவோம். அடுத்த சொல்லி கொண்டு வர்றது ஆரோஜி வேண்டி ரவுண்ட் ரோபின், ஆர்ஓபிஐஎன் ரோபின், ரவுண்ட் ரோபின் மெத்தட். இதை பற்றி நாங்க தனியா ஹெடிங் போட்டு படிப்போம். ஸோ எஃப்சிஎஃப்எஸ் எஸ்ஜிஎஃப் ரவுண்ட் ரோபின். அடுத்த வந்து ப்ரியோரிட்டி பேஸ் அப்படின்னு சொல்லிக்கொள்ளும். ப்ரியோரிட்டி பேஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கொள்ற மெத்தட் ஒன்று. ஸோ ப்ரியோரிட்டி பேஸ்டுன்னா முன்னுரிமை அடிப்படை. முன்னுரிமைன்றா இப்போ ஒரு கடைக்கு போறீங்க, நீங்கள் பக்கத்து வீடு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பஸ்ஸுக்குன்னு சொன்னா உடனே உங்களுக்கு பொருளை தரும். யாருக்கு முன்னுரிமை கூடவோ அவருக்கு நாங்கள் முதலாவது கவனிக்கிறோம். ஸோ அடுத்தது லாஸ்டா வந்து மல்டி லெவல் ஷெடியூலிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. மல்டி லெவல் ஷெடியூலிங் அப்படின்றது வந்து என்னன்னு சொன்னால் எல்லாத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றது. உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி சம்டைம் தெரிஞ்சால் கடைக்கு வந்த முதலாவது கொடுப்பீங்க, கொஞ்சம் சாமான் வாங்க வந்தா முதல்ல கொடுப்பீங்க, பிறகு முதல் வந்த ஓர்டர்லயே கொடுப்பீங்க, எல்லாத்தையும் கலந்து பாவிக்கிறது. உண்மையில நாங்கள் இன்றைக்கு யூஸ் பண்ற எல்லா சிபியும் மல்டி லெவல தான் பாவிக்குது. அதான் வேகமா வேலை செய்யுது. ஆனா எந்த ஒழுங்கில வேலை செய்யுதுன்னு ஒரு தெரிஞ்சு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்தந்த கம்பெனிக்கு தான் அது தெரியும். அந்த கம்பெனி வந்து லொஸ்ட் ஆயிரும் கடைசி. அது இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வெளியில விடும். நாட் மார்க்கெட்டிங், அந்த ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்படி இந்த 5 விதமான மெத்தட்டை பற்றியும் படிக்க போற ஒரு டாபிக் தான் ப்ராசஸ் ஷெடியூலிங். எஃப்சிஎஃப்எஸ்ன்றது வந்து நாங்கள் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். சேம் டைம் எஸ்ஜிஎஃப் பார்ப்போம். எஃப்சிஎஃப்எஸ்ன்றது முதலாவதா வர ப்ராசஸை முதலாவதா நாங்க முடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ இந்த இடத்துல எஃப்சிஎஃப்எஸ் எஸ்ஜிஎஃப் ரவுண்ட் ரோபின் ப்ரியோரிட்டி பேஸ்ட் 1 by 1 நாங்க செக் பண்ணிட்டு வர போறோம் ஒவ்வொரு ப்ராசஸ் ஷெடியூலிங் மெத்தட்டையும். ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டுன்ற இந்த மெத்தட் நாங்க பார்க்க போய்க்கல. இனிஷியலா நான் அந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டுன்ற மெத்தட்டை பார்க்கறதுக்காக நான் என்ன செய்யறேன், இதுல ஒரு டியூட் ஒன்று பண்ணிட்டு வரேன்.
ஸோ அந்த டியூட்டோரியலை நீங்க பார்க்கலாம். ஒரு சார்ட் ஒன்று தந்திருக்கு. உண்மையில இந்த சார்ட் வந்து இதுல நான் தந்திருக்கிறேன். இது என்ன செய்யறேன்னு ஒரு சின்ன இதுல இப்படி சின்ன ஒரு விண்டோல நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். ஓகே ஃபைன். ஸோ இவரை மினிமைஸ் பண்ணிக்கொள்வோம். இதுல எங்களுக்கு தேவையான பார்ட்ஸை மட்டும் நான் எடுத்துக்கொள்றேன். ரைட். இந்த கேள்வியை நான் இந்த விண்டோல சரியா ஃபிக்ஸ் பண்ணேன். உங்களுக்கு இந்த விண்டோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ட்ரோ த கான் சார்ட் டு ஃபில் த டேபிள் யூசிங் FCFS STF. உங்களுக்கு எதை பற்றியுமே ஒரு இல்லை. ஜஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய இந்த டேபிள் மட்டும். இதுல இருக்க இந்த டேபிள் மட்டும் தான் நாங்கள் இப்போ செய்ய போறோம். சேம் டைம் நான் இன்னொரு விஷயம் செய்ய போறோம். கான் சார்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ண போறோம். ஸோ இந்த கான் சார்ட் நான் இன்னொரு விண்டோவை எடுத்து வைக்கிறேன். இது வந்து சின்ன லைன் போட்டு ஒரு சின்ன சார்ட் மாதிரி இருக்கு. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இதான் கான் சார்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ இவரையும் நான் ஓரளவு சின்னனாக்கிட்டு ஒரே விண்டோடைய பார்க்கக்கூடிய மாதிரி இப்படி வைக்கிறேன். ஸோ கான் சார்ட்டும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த டேபிளை எப்படி நாங்கள் ஃபில் பண்ண போறோம்ன்றது தான் எங்களோட விஷயம். டேபிளை நாங்கள் எப்படி இதில் ஃபில் பண்ணி கொண்டு வர போறோம்னு பார்த்துட்டு வர போறோம். இப்போ இதுல இருக்கிற பார்ட் நான் இதுல ஃபுல்லாவே மினிமைஸ் பண்றேன். தென் எங்களுக்கு ஹாஃபே காணும். இந்த ரெண்டு ஹாஃப்மே நீங்க பார்த்து கொண்டு இருந்தாலே காணும். வேற ஒன்றுமே உங்களுக்கு தேவையில்லை. நாங்க வந்து ஒரு கேள்வி தரையில ஒரு ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு இந்த கேள்வி வரையில உண்மையில இவ்வளவு தான் உங்களுக்கு தருவேன். நான் ரெட்டால ஹைலைட் பண்ற இவ்வளவு தான் உங்களோட பார்ட். நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது அவரேஜ் வெயிட்டிங் டைம். ஆனா நீங்க யூஸ் பண்ண போற அல்கோரிதத்துக்கு பேர் வந்து FCFS சொல்லிக்கொள்ளும். FCFS என்ற அல்கோரிதம் தான் நாங்கள் இப்ப யூஸ் பண்ண போறோம். ஸோ FCFS என்ற அல்கோரிதத்தை யூஸ் பண்ணி நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் அவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்க போறோம். சராசரி காத்திருப்பு நேரம். எங்கேயாவது ஒரு ப்ரொசஸுக்கு மிக குறைந்த அளவு சராசரி காத்திருப்பு நேரம் கிடைக்குமா இருந்தா தட்ஸ் பெட்டர். ஏன்னா நாங்கள் எங்களோட போனை ஒன் பண்ணிக்கல எங்களோட போன் வந்து லோடே ஆகலைன்னா எங்களுக்கு ஓகே தானே இருக்கும். அதாவது லோட் ஆகவே இல்லை, இல்லை ஸ்பீடாகவே இல்லை செஞ்சுருந்தா அது எங்களுக்கு சக்சஸ் ஆன ஒரு மெத்தடா இருக்கும். ஸோ அவரேஜ் வெயிட்டிங் டைம் சராசரி காத்திருப்பு நேரத்தை நாங்கள் எவ்வளவு தூரம் குறைக்கிறோம் அவ்வளவு தூரம் எங்களோட ப்ரொசஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும். எவ்வளவு தூரம் நாங்கள் இந்த ப்ரொசஸை குறைக்கலுமோ அவ்வளவு தூரம் நாங்கள் சக்சஸா இதை ரன் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இப்போ நாங்க இந்த அவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும்னா நாங்கள் இதுல என்னத்தை கண்டுபிடிக்கணும்? இந்த டேபிள்ல இருக்கிற டீட்டெயில்ஸை பார்க்கணும். முதலாவது சொல்றது ப்ரொசஸ். ப்ரொசஸ் எதை சொல்லுவோம்னா 4 ப்ரொசஸ் எங்களுக்கு வந்திருக்கு. உதாரணத்துக்கு உங்களோட கடைக்கு 4 கஸ்டமர் வந்திருக்கு. உங்களோட கம்ப்யூட்டர்ல 4 ப்ரோசஸ் வந்திருக்குன்னு யோசிங்க. உங்களோட கூகுள் குரோம், அடுத்து வந்து வாட்ஸ்அப், வைபர், அதை விட நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ற ஒரு வீடியோ மூவி. 4 பேர் வந்திருக்கு. இந்த 4 பேருண்டையும் அரைவல் டைமை பார்க்கணும். அரைவல் டைம்ன்றது வந்து சேர் நேரம். அரைவல்ண்டா வந்து சேர்றது. உண்மையில இந்த 4 பேர்லயும் யார் முதலாவதா வந்தா P0 என்னன்னு கண்டுபிடிச்சு நான் இந்த 0லயே வந்து கம்ப்யூட்டர் ஒன் பண்ண கேப்லயே இவர் வந்துட்டு 1 செகண்ட் கழிச்சு தான் இது வந்திருக்கு. 2 செகண்ட் கழியே தான் P3 என்ற ப்ரோசஸ், P2 என்ற ப்ரோசஸ், 3 செகண்ட் கழியே P3 என்ற ப்ரோசஸ் வந்திருக்கு. அப்ப அரைவல் டைம் உங்களுக்கு என்னத்தை தருமெண்டா வந்து சேர் நேரம் அப்படின்றது என்னத்தை தருமென்று சொன்னால் என்ன டைம் உங்களுக்கு அந்த ப்ரோசஸ் வந்ததுன்றதை பார்க்கும். இப்ப நாங்கள் இதை வச்சு ஒழுங்குபடுத்திக்கல இப்ப யூஸ் பண்ண போற அல்கோரிதம் என்னவா இருக்குமெண்டா FCFS அல்கோரிதம் தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப FCFS அல்கோரிதத்தை யூஸ் பண்ணிக்க எங்களுக்கு முதலாவது விஷயம் பார்க்கணும். யார் முதலாவதா வந்தாரோ அவர் தான் நீங்க முதலாவதா செய்யலாம். கண்டுபிடி எல்லாரையும் செய்யலாம். ஸோ முதலாவதா வந்தவர் யாருன்னு பார்த்து ஒரு நம்பர் போடுவோமா இருந்தா நான் ஒரு ப்ளூ கலரால மார்க் பண்ணிட்டு வரேன். P0 தான் முதலாவதா வந்தது, P1 ரெண்டாவதா வந்தது, P2 மூன்றாவது ப்ரோசஸா வந்தது, P3 நாலாவது ப்ரோசஸா வந்தது. அடுத்த ஒரு விஷயம் பார்க்க போறோம் பேர்ஸ்ட் டைம். இந்த பேர்ஸ்ட் டைம் அப்படின்றது செயற்படு நேரம் என்ற மீனிங் அளவு. செயற்படு நேரம். செயற்படு நேரம் என்னவா இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு நேரம் வேணும் இந்த ப்ரோசஸை செய்யறதுக்கு. இப்ப கடைக்கு இருக்கீங்க, கடையில இந்த P0 கடைக்கு வந்தாருண்டா சைவர்லயே வந்துட்டார். கடை ஓபன் பண்ண நேரத்திலேயே 6 பொருள் வாங்க வந்து நிற்கிறார். இவர் ஓபன் பண்ணதுல இருந்து 2 பொருள் வாங்க, இவர் 4 பொருள் வாங்க, இவர் 3 பொருள் வாங்க வந்திருக்கு. இதான் இந்த பேர்ஸ்ட் டைம். இப்ப நாங்கள் செயற்படுத்த வேண்டிய நேரம் அப்படின்றது இதுதான். பேர்ஸ்ட் டைமை தான் நாங்கள் இங்க இதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்னென்று ஃபில் பண்ணணும்னா அவன் வெயிட்டிங் டைம் ஃபில் பண்ணணும். வெயிட்டிங் டைம்ன்றது எவ்வளவு நேரமே காத்திருப்பில் இருந்திருக்கிறார். ஃபங்க்ஷன் எண்டட் டைம். இது வெயிட்டிங் டைம்ன்றது காத்திருப்பு நேரம். ஃபங்க்ஷன் எண்டட் டைம்ன்றது செயல் பூர்த்தி நேரம். செயல் பூர்த்தி நேரம் எப்ப இந்த வேலை முடிஞ்சது, எப்ப இவர் சாமான் வாங்கிட்டு கடையை விட்டு போனவர் அப்படி யோசிங்க. டேர்ன் அரவுண்ட் டைம். டேர்ன் அரவுண்ட் டைம்ன்றது மீள் வருகை நேரம். உண்மையில இவர் சாமான் வாங்க கடையில எவ்வளவு நேரம் எனக்கு உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு சாமான் வேண்டு 10 மணிக்கு வந்துட்டு 11 மணிக்கு வாங்கி கொண்டு போனா 1 மணி நேரம் தான் மினக்கிட்டு. அதுக்காண்டி 11 மணி வந்துட்டு நான் சொல்லிடுறேன். 1 மணி நேரம் தான் வந்து 10 மணிக்கு தான் இடையில வந்து.
இதை நாங்கள் ஒருக்கா ஃபில் பண்ணிட்டு வருவோம் எல்லாம் சேர்ந்து. இதை கான் சார்ட்னு சொல்லுவோம். நாங்கள் இந்த அவரேஜ் வெயிட்டிங் டைமை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற டூலுக்கு பேர் வந்து கான் சார்ட் என்ற பேரால சொல்லுவோம், GANT. உண்மையில கான் சார்ட்ன்றது வந்து பேர் வந்ததுக்கான ரீசன் வந்து ரிச்சர்ட் காண்ட் என்றவர் தான் இந்த கான் சார்ட்டை உண்மையில இம்ப்ளிமெண்ட் பண்ணவர். ஒரு இதை நாங்க நார்மலா ஒரு விரிவாக்கமா பார்க்கணும்னா ஜெனரலைஸ்ட் ஆக்டிவிட்டி நார்மலைஸ் டைம் டேபிள் என்ற நேமால சொல்லுவோம். ஸோ இந்த கான் சார்ட்டை எப்படி மார்க் பண்றேன்னா ஒரே ஈக்குவலான ஸ்பேசஸ் இருக்கிற மாதிரி பக்கத்துல பக்கத்துல கோடுகள் போட்டு கொண்டு போவோம். இந்த கோடுகள் எத்தனை நீங்க ட்ரோ பண்ணணும்னா பேர்ஸ்ட் டைமை கூட்டி பார்க்கும். பேர்ஸ்ட் டைமை கூட்டி பார்க்க 6 + 2 8, 8 + 4 12, 15. பேர்ஸ்ட் டைமை கூட்டி பார்த்தா 15. அப்ப எங்களுக்கு உண்மையிலே இந்த 15 மட்டுமான லைனே காணும். இந்த 16ல இருந்து இவ்வளவு வந்து தேவையே இல்லை. நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு இல்ல PDF கிரியேட் பண்ணபடியால இவ்வளவு கீறினா நீங்க சைபர்ல இருந்து 15 மட்டும் கீறினாலே உங்களுக்கு ஃபைன். இவ்வளவு தான் உங்களோட பேர்ஸ்ட் டைம். 0 to 15 மட்டும்தான் உங்களோட பேர்ஸ்ட் டைமா இருக்கும். இங்க இதுதான் எங்களோட பேர்ஸ்ட் டைம். இதுக்குள்ளே எங்களோட படம் முடிய போகுது. வா, முதலாவதா வந்து P0 இதுதான் முதலாவது செய்யணும். பந்தொழுங்கில நீங்க செஞ்சு கொண்டு வரோம். ஸோ P0ன்றது சைபர் நேரத்துல வந்திருக்குது. 6 மட்டும் வேலை செய்யும். 6 நேரம் வரும். அப்ப இதை நாங்க எப்படி மார்க் பண்ணலாம்டா நான் இதுல ஹைலைட் பண்ணிட்டு வரேன் பாருங்க பாப்பா. இதை நான் வித்தியாசமான ப்ளூ கலர்ல மார்க் பண்ணும். 0ல வந்த அந்த ப்ரோசஸ் 1 2 3 4 5 6 6 மட்டும் என்ன செய்யுது வேலை செய்யும். ஸோ இந்த ப்ரோசஸுக்கு என்ன நேமா இருக்கும்னு சொன்னால் இவர் தான் P0ன்ற ப்ரோசஸ். இதை நாங்க ஒரு ப்ளூ கலரால மார்க். ஸோ P0ன்ற ப்ரோசஸ் வந்து எங்களுக்கு இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த P0ன்ற நேமை நான் இங்க வைக்கிறேன். P0 0 to 6 மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ முதலாவது ப்ரோசஸ் நாங்கள் முடிச்சிட்டோம், ட்ரா பண்ணியாச்சு. P1 என்ற ப்ரோசஸ்க்கு வரும். இந்த P1 என்ற ப்ரோசஸ்க்கு வந்தவென்றால் P1 என்ற ப்ரோசஸ் வந்து 1ல தான் வந்திருக்கு, 2 நேரம் வேலை செய்யும். P1 1ல தான் வந்திருக்கு, ஆனா 2 நேரம் வேலை செய்யும். இப்ப என்ன செய்யணும்னா கொஞ்சம் முக்கியமான விஷயம். P1 மார்க் பண்ண ஒரு கலர் ஒன்று சூஸ் பண்ணுவோம். நாங்க ரெட் கலர் எடுப்போம். ஃபைன். இப்ப இந்த P1ன்றது 2லயே வந்துட்டு நான் இந்த 2 என்ற நம்பருக்கு நேர இந்த அரோமாக போட்டு தொடங்கி கொண்டு வருவேன். ஆனா ஹைலைட் பண்ண மாட்டேன். ஏன் ஹைலைட் பண்ணலைன்னு சொன்னால் இது ஜஸ்ட் வந்ததே தவிர இவர் வந்த டைம்ல இருந்து மற்றவர் CPU வேலையில இருக்கு. அவர் அந்த வேலையோட தான் மினக்கட்டு இங்க வந்து வேலை செய்ய மாட்டேன். இப்ப இவர் 2ல வந்தாலும் இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருக்க தான் இந்த மற்ற ப்ரோசஸ் முடியல. எப்ப இந்த ப்ரோசஸ் முடிஞ்சிருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு 6ல முடிஞ்சிருக்கு. 6ல முடிஞ்சபடியால நாங்கள் அதில இருந்து சரியா எங்களுக்கு 2 டைம் இல்லை வேணும் ப்ரோசஸ் ரன் பண்றதுக்கு. 2 தரம் 2 பாக்ஸ்ல ட்ரோ பண்ணும். இந்த 2 டைம் முடிந்தபடியால 2ல நாங்க இதுல ட்ரோ பண்றோம். இது வந்து என்னவா இருக்கும்னு சொன்னால் எங்களோட ப்ரொசஸை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல P1 இந்த ரன்னிங் டைமா இருக்கு. ஸோ இதுல இருந்து பார்க்க 2ல வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். யா ரைட். உண்மையில இந்த P1 வந்து 1ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1ல இருந்து 2 மட்டும் வந்த மாதிரி தான் நாங்க ட்ரோ பண்ணிட்டு வரோம். இனி 2ல இருந்து 4 அடுத்த 3ல வந்துட்டு அதை மட்டும் வெயிட் பண்ணி 3. இதுதான் எங்கட டைமிங்கா இருக்கு. ஸோ இப்போ நான் லாஸ்டா செஞ்சதை மட்டும் ரேஸ் பண்ணிட்டு இதுல 1 மார்க் பண்ணிட்டேன். இதுல 1ல இருக்கு, நான் 2 மார்க் பண்ணிட்டேன். 1 டைம்ல தான் அரைவல் வந்திருக்கு. சரியா நான் ஒரு கலர் ஒன்றை சூஸ் பண்ணி போட்டு 1 டைம்ல இருந்து எம்டி பாக்ஸை தான் நீங்க இதுல ட்ரோ பண்ணிட்டு வர வேணும். ஸோ எம்டி பாக்ஸ் ஒன்று நான் இதுல ட்ரோ பண்ணி வைக்கிறேன். தட்ஸ் ஃபைன். ஸோ இந்த இடத்துல இவரை P1 மார்க் பண்றேன். P1 சிம்பிள். இதுன்ற கலரை என்ன ஒரு ரெட்டா மார்க். இது P1. இவ்வளவு வந்து அது பார்த்துட்டு இருந்துட்டேன். உண்மையில 2 டைம் எனக்கு ரன் பண்ணும். 2 டைம் ரன் பண்ணணும்ன்றதுக்காக அந்த ரெட் கலரை நான் இங்க இருந்து 2 டைம் நான் என்ன செய்யறேன், ட்ரோ பண்ணி முடிக்கிறேன். ஓகே, 2 டைம் ட்ரோ பண்ணியாச்சு. இதுதான் P1 ப்ரோசஸ் டைம். அப்ப P0க்கு வெயிட்டிங் டைமே இல்லை, வந்து ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்ப P2 ப்ரோசஸ்க்கு வாங்க. P2 ப்ரோசஸ் 2 டைம்ல வந்து 4 வேலை செய்யும். P2 2 டைம்ல வந்தபடியால நாங்க இதுக்கு ஒரு கலர் ஒன்று சூஸ் பண்ணிக்கொள்ளும். நாங்க ஒரு கிரீன் கலர். ஸோ அதுக்கு நான் எம்டியா ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கொள்றேன். ஏன்னா எம்டி பாக்ஸ்ன்னு சொன்னா 2 டைம்ல இவர் வந்துட்டார். உண்மையில 2 டைம்ல இவர் வந்துட்டார். பட் அது ரன் பண்றதுக்கான ஸ்பேஸ் எங்கள்கிட்ட இல்லை. அப்ப என்ன செய்யறேன், இவரை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு 2 டைம்ல நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆனா இவ்வளவு அது வெயிட்டிங்ல நிக்கும்.
இவருக்கு என்ன பெயர்ன்னு சொன்னா P3 சாரி P2. P2 என்ற ப்ரோசஸ் தான் இது. 2ல தொடங்கி 8 மட்டும் நார்மலா வெயிட்டிங்ல நிற்கிற பிறகு அதுல இருந்து 4 டைம் இது ரன் ஆகும். அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா இந்த பேர்ஸ்ட் டைம் 4 டைம் இது ரன் ஆகும். 4 டைம் ரன் ஆகணும்ன்றதுக்காக இங்க இருந்து நான் கிரீன் கலர்ல ஒரு கலர் ஒன்றை சூஸ் பண்ணிட்டு இதுல இருந்து 4 பாக்ஸ் எடுக்கிறேன். 1 2 3 4 4 பாக்ஸ் நான் ட்ரா பண்ணி பிளே P2 ரன் பண்ணி. ஸோ P3 என்ற ப்ரோசஸ்க்கு வரும். P3 என்றதை சூஸ் பண்ணிக்கல நாங்க இதுல வேறொரு கலர் ஒன்று சூஸ் பண்ணுவோம். ஒரு மெரூன் கலர் ஒரு ஜெலோ கலர் ஒன்று சூஸ் பண்ணி கொள்வோம். P3 வந்து 3 டைம்ல வருது. அது வந்து எம்டி பாக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும். வேண்டாது வெயிட் பண்ண போகுது. 3 டைம்ல வந்து இவ்வளவு நேரம் அது வெயிட்டிங்ல நிற்கும். இந்த வெயிட்டிங்ல நின்றதுல இருந்து 3 டைம் அது ஒர்க் பண்ணும். ஸோ 3 டைம் ஒர்க் பண்ணணும்ன்றதுக்காக நான் என்ன செய்யறேன், இந்த கலரை இங்க சூஸ் பண்ணிட்டு இதுல இருந்து 3 டைம் இங்க ஒர்க் பண்ணுவோம். 1 2 3. ஸோ ഇതിന്റെ நேமையும் ஒருக்கா மார்க் பண்ணும். P3 என்றதுதான் ഇതിന്റെ நேம். இப்போ நான் இதுல P3 அப்படின்னு மார்க் பண்றேன். P3. ஸோ இந்த இடத்துல நாங்கள் சரியா இந்த டயக்ராம் ட்ரோ பண்ணி இருப்போமா இருந்தால், இந்த காண்ட் சார்ட் ட்ரோ பண்ணி இருப்போமா இருந்தால், எங்களுக்கு இது முடிகிற இடம் வந்து என்னவா இருக்கும்னு சொன்னா சரியா அந்த இடமா இருக்கும். வேற கூட்டி வார ஆன்சர் இடமா இருக்கும். தென் சரியான ஆன்சரா இருக்கும். இப்ப 0 1 2 3 4 5 6 7 8 ஆர்டர் பார்க்கணும். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இதுல நம்பர் ஒன்று மிஸ் ஆயிட்டு 14 தென் 15. இந்த நம்பர் மிஸ் ஆயிருக்குது. உண்மையில இந்த சார்ட் வந்து நாங்கள் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைனா போட்டு வச்சு, பட் இந்த நம்பர் கொஞ்சம் மிஸ் ஆகிறது. 14 15 சரியா 15ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன நடந்திருக்குன்றால் எனக்கு முடிஞ்சிருக்கு. இந்த 15 தான் எனக்கு இங்கேயும் வந்தது. இந்த 2 டைமும் சரியா இருக்கு. பேர்ஸ் டைம் இந்த கூட்டுத்தொகையும் இங்க வந்து கடைசியா முடிகிற டைமும் சரியா இருக்கு. இப்ப வெயிட்டிங் டைம் பெற போறோம். எப்படி வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்க போறோம். வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா அந்த எம்டி பாக்ஸ், அதாவது ஒரு ஆள் வேலைக்கு வந்து வேலை நடக்காமல் பார்த்து கொண்டிருந்த அந்த நேரம், அதான் வெயிட்டிங் டைம், காத்திருப்பு நேரம். இந்த வெயிட்டிங் டைம் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா முதலாவது ஆள் வந்த உடனே வேலை நடந்துச்சு. ஸோ முதலாவது ஆளுக்கு வெயிட்டிங் டைம் 0. P1 ப்ரோசஸ் வந்து 1 நேரத்துல வந்திருக்கு. பட் பார்த்தோம்னா 6 மட்டும் வெயிட் பண்ணிருக்கு. அப்போ 1ல இருந்து 6 மட்டும் டைம் இருக்கு எங்களுக்கு. இதுல 1 2 3 4 5 டைம்ஸ் வந்து இவர் வெயிட்டிங்ல இருந்திருக்காரு. உண்மையிலே இதை கால்குலேட் பண்ற ஈஸிக்காக தான் இந்த 6ஐயும் 1ஐயும் ஐடென்டிஃபை பண்ணும். 6ல இருந்து 1 கழிச்சு விட்டீங்கன்னா 5. ஸோ இப்படி நீங்க இந்த காண்ட் சார்ட்லயே கழிச்சு எழுத இல்லாட்டி எண்ணி பார்க்கணும் இவ்வளவு இடைவெளி இருக்கு இடையிலேருந்து. நீங்க அதை விட 6ல இருந்து 1 கழிச்சு 5 இடைவெளி இங்க இருக்கு. இப்ப P2 வந்தோம்னா P2 வந்து இங்க பாத்தீங்கன்னா 8 இருக்கு, வந்தது 2ல. ஸோ 8ல 2 போனா 6 டைம் வெயிட் பண்ணிருக்கு. P3 என்ற ப்ரோசஸ் பார்த்தோம்னு சொன்னா 12ல தான் தொடங்குது. உண்மையில வந்தது 3ல. ஸோ 9 டைம் வந்து இவர் என்ன செஞ்சிருக்கார், வெயிட் பண்ணிருக்கு. இவங்களுக்கு அவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும்டா என்ன செய்யலாம்டா, அவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட் எல்லா வெயிட்டிங் டைமையும் கூட்டும். ஸோ 0 + 5 + 6 + 9 அதை எத்தனை ப்ரோசஸ் இருக்கோ அத்தனை பிரிக்கும். எத்தனை ப்ரோசஸ் P0 P1 P2 P3 உண்மையில 4 ப்ரோசஸ் இருக்கு. 4 ப்ரோசஸ் இருக்கிறபடியால 0 + 6 சாரி 0 + 5 + 6 11 வந்துடும் 20. 20 4 பிரிக்கும். உங்களோட அவரேஜ் வெயிட்டிங் டைம் இந்த கால்குலேஷன் பார்ட் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல எங்களுக்கு 20 4 பிரிச்சிங்களா 5 வரும். 5 தான் எங்களோட அவரேஜ் வெயிட்டிங் டைம். இதெல்லாம் என்ன யூனிட்ல இருக்குன்னா மில்லி செகண்ட் நானோ செகண்ட்ல இருக்கு. சரியான குறைவான செகண்ட் அளவு. நான் நம்பரை மட்டும் பார்த்தோம்னா ஓகே. ஃபங்க்ஷன் எண்டட் டைம். ஃபங்க்ஷன் எண்டட் டைம் அப்படின்ற என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல இதை ஃபில் பண்ண சொல்லி வேற இடங்கள்ல எப்ப இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னு பார்க்கும். பாருங்க முதலாவது ஃபங்க்ஷன் எப்ப முடிஞ்சிருக்கு, இதை நான் ப்ளூ கலரால மார்க் பண்ணிட்டு வா. முதலாவது ஃபங்க்ஷன் முடிஞ்ச நேரம் வந்து என்னன்னா 6. ஸோ 6 என்ற நேரத்துல தான் முதலாவது ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு. 2வது ஃபங்க்ஷன் முடிஞ்சது P1 8. இதை பார்த்து எழுதுறதான் வேறு. 3வது ஃபங்க்ஷன் முடிஞ்ச இடத்து பாருங்க அங்கே 12.
4வது ஃபங்க்ஷன் முடிஞ்ச இடம் 15. இந்த கடைசியா ஃபங்க்ஷன் எண்ட் டைம் 15ல முடியல, இதுவும் 15 அதுவும் 15. ஃபங்க்ஷன் எண்ட் டைமும் இந்த பர்ஸ்ட் டைம் கூட்டுத்தொகையும் சமனா இருக்கு. டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னா உண்மையில இவர் செலவழிச்ச நேரம். உண்மையில டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. டேர்ன் அரவுண்ட் டைமுக்கான சமன்பாடு என்னன்னு சொன்னால் டேர்ன் அரவுண்ட் டைம் TAT என்று மார்க் பண்ணும். தட்ஸ் ஈக்குவல் டு burst டைம் BT என்று போடுறோம். burst டைம் பிளஸ் வெயிட்டிங் டைம். இப்ப நீங்க வந்து ஒரு 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் கடைக்கு போறீங்க சாமான் வேண்டாம். ஆனா 10ல இருந்து 11 வெயிட் பண்றீங்க சாமான் வேண்டியது. 11ல இருந்து 12 தான் வாங்குறீங்க. அப்ப 10 மணிக்கு போய் 12 மணிக்கு தான் திரும்ப வீட்டை வருவீங்களா? அப்ப வீட்டை போய் சொல்வீங்களா அப்படின்னா 10ல இருந்து 12 மணி வரைக்கும் கடையில இருந்துனா அந்த வெயிட் பண்ணின நேரமும் சாமான் வாங்கின நேரமும் தான் இந்த டேர்ன் அரவுண்ட் டைம். அப்ப இதுக்கு சமன்பாடு என்னவா இருக்கும்னா பர்ஸ்ட் டைமையும் கூட்ட வேணும், வெயிட்டிங் டைமையும் கூட்டும். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா சரி. இதுக்கு இன்னொரு சமன்பாடு மாதிரியும் எடுக்கலாம். நாங்க இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். பர்ஸ்ட் டைம் பிளஸ் வெயிட்டிங் டைம். பர்ஸ்ட் டைம்ன்றது 6, வெயிட்டிங் டைம் 0. 6 பிளஸ் 0 6 தான். பர்ஸ்ட் டைம் 2, வெயிட்டிங் டைம் 5. 2 பிளஸ் 5 7. அதே மாதிரி எல்லா ஆன்சருமே நாங்க இங்க மார்க் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இங்க 7 அப்படின்னு மார்க் பண்றோம். தென் 6 பிளஸ் 4 10 அப்படின்னு வரும். அடுத்தது 9 பிளஸ் 3 12 வரப்போது ஆன்சர். இதுதான் டேர்ன் அரவுண்ட் டைம். இந்த டேர்ன் அரவுண்ட் டைமுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ஃபங்க்ஷன் எண்டட் டைம். ஃபங்க்ஷன் எண்டட் டைம்ன்றது வந்து நாங்கள் வேலை முடிஞ்ச நேரம். 10 மணில இருந்து 12 மணி மட்டும்தான் நான் சாமான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றது. அப்படின்றத நாங்க ஃபங்க்ஷன் எண்டட் டைம் கடை மூடின டைம் சொல்றது. என்ன வாங்கி கொண்டு வந்த டைம் சொல்றது. சாரி, கடை மூடின டைம்ல நாங்க வாங்கி கொண்டு வந்த டைம் 12. கடைக்கு போன டைம் எவ்வளவு? 10 மணி. 12ல இருந்து 10 கழிச்சா 2 மணி தியானம் 2 நாள். அல்லது கடைக்கு போன டைம் இப்ப 11 10 மணி ப்ளஸ் சாமான் வாங்கினது 11ல இருந்து 12 2 மணி தியானம் எல்லாமே உண்டு. இப்ப நீங்க ஃபங்க்ஷன் எண்டட் டைம்ல இருந்து கழிக்க வேணும் அரைவல் டைம். அரைவல் டைமை கழிச்சோம்னு சொன்னா சரியா வரும். ஃபங்க்ஷன் எண்டட் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸோ 2 ஈக்குவேஷன் எங்களுக்கு இருக்கு. டேர்ன் அரவுண்ட் டைம்ன்றதுக்கான ஈக்குவேஷன் 2 இருக்கு. நாங்கள் அதை ஃபைனலா நோட் பண்ணுவோம். இது சரியா தான் பாருங்க. ஃபங்க்ஷன் எண்டட் டைம்ல இருந்து நான் இங்க ஒரு ஓவல் ரவுண்ட் ஒன்று போடுறேன். அரைவல் டைமுக்கு ஒரு ரவுண்ட் ஒன்று போடுறேன். கழிச்சு பார்த்தா சரியா தான் இருக்கும். 6ல இருந்து 0 போனா 6, 8ல இருந்து 1 போனா 7, 12ல இருந்து 2 போனா 10, 15ல இருந்து 3 போனா 12. நீங்கள் எந்த ஈக்குவேஷனும் பார்க்கலாம். இப்படி நாங்கள் இந்த டேபிளை ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இதுல இருக்கிற இந்த பார்ட்ஸ் எல்லாமே நான் ஜஸ்ட் கிளியர் பண்றேன். இப்ப உண்மையில நாங்க அந்த டேர்ன் அரவுண்ட் டைம் கால்குலேட் பண்ற நேரங்கள்ல தான் எங்களுக்கு டேர்ன் அரவுண்ட் டைமுக்கான ஒரு கால்குலேஷன் பார்ட் ஒன்று தேவையா இருக்கு. தட் மீன்ஸ் எங்களுக்கு ஈக்குவேஷன் ஒன்று தேவையா இருக்கும். ஸோ டேர்ன் அரவுண்ட் டைம் தட்ஸ் ஈக்குவல் டு burst டைம் பிளஸ் வெயிட்டிங் டைம். இது முதலாவது ஈக்குவேஷன். ஸோ அப்படி இல்லை என்று சொன்னால் டேர்ன் அரவுண்ட் டைம் தட்ஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் எண்டட் டைம். ஃபங்க்ஷன் எண்டட் டைம் அதுல இருந்து நான் கழிக்க வேணும் அரைவல் டைம். இது ரெண்டை கழித்து விட்டோம்னா ஆன்சர் வரும். உண்மையில நாங்கள் டேர்ன் அரவுண்ட் டைம்ன்றது மீள் வருகை நேரம், பர்ஸ்ட் டைம்ன்றது வந்து சேர் நேரம், சாரி செயற்பட நேரம், பர்ஸ்ட் டைம்ன்றது வெயிட்டிங் டைம் வந்து காத்திருப்பு நேரம், ஃபங்க்ஷன் எண்டட் டைம் செயல் பூர்த்தி நேரம், அரைவல் டைம்ன்றது வந்து சேர் நேரம். இப்படி நாங்கள் இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த டியூட்டோரியல்ல நாங்கள் நிறைய எக்ஸசைசஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களோட ஒர்க் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னு சொன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல செய்ய வேண்டிய வேலை. இதுல ஒரு டயக்ராம் ஒன்று நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதுல நாங்க L0ல இருந்து L4 மட்டுமான சில ப்ரொசஸ் தந்துருக்கு. ஸோ சேம் மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி நீங்க ஃபைன் பண்ண வேண்டிய விஷயம் எப்படி நாங்க இந்த அவரேஜ் வெயிட்டிங் டைமை கண்டுபிடிக்க போறோம். எனக்கு தேவை அவரேஜ் வெயிட்டிங் டைம் எனக்கு ஃபைன் பண்ணி சொல்லுவோம். சேம் மெத்தட் FCFS என்ற மெத்தட் தான் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ ஃபைண்ட் த அவரேஜ் வெயிட்டிங் டைம் யூசிங் ஆஃப் FCFS மெத்தடாலஜி அண்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ கமெண்ட் செக்ஷன் அவைலபிளா இருக்கும். நீங்க இதை ரீட் பண்ணி இதை செஞ்சு இதுக்கான ஆன்சர் கமெண்ட் செக்ஷன் சொல்லிக் கொடுங்க. சரியா விளையா நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க ப்ரொசஸ் ஷெடியூலிங்கிற ஒரு மெத்தட் பார்த்துருந்தோம் FCFS. ஸோ அடுத்த வீடியோ செஷன்ல நாங்க SJF அதை விட ரவுண்ட் ரோபின் மெத்தட்டை பற்றி பார்த்துட்டு வருவோம். தேங்க்யூ.